அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு வரை ஒரு பொதுக்கூட்டமோ தேர்தல் பிரச்சாரமோ மாநாடாக நடத்தணும் அப்படின்னா காவல்துறையுடைய அனுமதி முக்கியம். ஸோ அவர்கள் தான் அதை டிசைட் பண்ண முடியும். அதனால தான் 5000, 4500, 4900 பேருக்கு அனுமதி அப்படின்ட்டு அந்த விஜயினுடைய கூட்டத்தை வந்து பெரிய அளவில் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு நீங்கள் அந்த மாதிரி தாவேகாவுக்கு நிபந்தனை விதிக்க முடியாது. மற்ற கட்சிகளுக்கு என்ன நிபந்தனையோ அதுதான் தாவேகாவுக்கும். ஸோ அப்படி ஒரு சூழல் வரும்போது விஜய் நிச்சயமாக முழு வீச்சில் வந்து மக்களை சந்திப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்வார். எல்லாத்துக்கும் மேலே 234 தொகுதிக்கு நீங்கள் ஒரு சுற்றுப்பயணம் செய்தால்தான் என்ன உங்களுடைய செல்வாக்கே மக்களுக்கு தெரியும் என்ன. அதனால் நிச்சயமாக அந்த வாய்ப்பை வந்து அவர் பயன்படுத்திக்குவார் தான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து ஆதவ அர்ஜுனா இது குறித்து சொல்கிறாரு அப்படின்னா அது ஹேஷியமாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ அவங்க வந்து மேல் மட்டத்தில் இப்படியெல்லாம் பேசி ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் நம்ம பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறதாவும் புசி ஆனந்த் வந்து டி நகர் தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு கட்சி நிர்வாகிகளுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிந்து அது வதந்தியாக இருப்பதற்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இப்போ டி நகரில் புசி ஆனந்த் நிற்கிறார் அப்படின்னா அது வெற்றி பெறுவதுங்கிறது சாத்தியமே இல்லை என்ன. அப்படி இருக்கும்போது அந்த தொகுதியை புசி ஆனந்த் செலக்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியலை. அதுக்கப்புறம் விஜய் வந்து விருகம்பாக்கம் தொகுதியில் நிற்க போகிறதா தான் எனக்கு கிடைத்த தகவல். ஆனால் இங்கே வர்ற செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் வில்லிவாக்கத்தில் நிற்கிறாரு, வேதாரண்யத்தில் நிற்கிறாரு, விக்கிரவாண்டியில் நிற்கிறாருன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. இது எல்லாமே யூகம் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி அதிகாரபூர்வமாக அந்த தகவலை வெளியிடும் போது தான் அது குறித்து நம்ம வந்து பேச முடியும். இந்த வதந்திகள் குறித்தெல்லாம் நம்ம என்னத்தை கருத்து சொல்கிறது.